எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேத்து யுஎஸ் மார்க்கெட் மிக்ஸ்டா தாங்க இருந்தது. நாஸ்டாக் ஒரு 237 பாயிண்ட் டவுனு, டவ் ஜோன்ஸ் ஒரு 33 பாயிண்ட் அப்பு, S&P 500 ஒரு 29 பாயிண்ட் அப்புங்க. இன்னைக்கு காலைல ஜாப்பனீஸ் மார்க்கெட் ஒரு 400 பாயிண்ட் கீழ இறங்கி இருந்ததுங்க. ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த கனடா, மெக்சிகோ மேல போட்ட டாரிஃப் 25% அப்படிங்கிறது சரியான நேரத்துல வரும். மார்ச் 4ஆம் தேதி தான் அதுக்கு டெட்லைன் அப்படின்னு சொல்றாருங்க. அடுத்து இந்த கன்னட நாட்டு குடிமக்கள், அண்டை நாடு இருக்கு இல்லையா, அந்த குடிமக்கள் ஒரு 2,00,000 பேரு எலான் மஸ்க் அவர்களுக்கு அவர்களுடைய தாய் மூலமா கிடைச்ச கனடியன் சிட்டிசன்ஷிப்பை ரிவோக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்லிமெண்டரி பெட்டிஷன் சைன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன நினைப்புல அப்படி பண்றாங்க, எதற்காக அப்படி பண்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப் அவர்களோட அட்வைசர் அப்படின்ற முறையில எலான் மஸ்க் அவர்கள் ட்ரம்ப் அவர்களோட இணைந்து கொண்டு கனடா நாட்டு குடிமக்களுக்கு எதிராக அவர்களுக்கு விருப்பமில்லாத செயல்கள்லாம் அவர் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்யறாரு. அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்குங்க. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் எடுத்துட்டோம்னா 50 ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல 51வது ஸ்டேட்டா எங்களை வந்து இணைத்துக் கொள்றதுக்கு எங்களை வந்து அச்சுறுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கனடா நாட்டு குடிகள் நினைக்கிறாங்க. அதனால இந்த முடிவை அவங்க எடுத்துக்கிறாங்க. அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்புன்னு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் சரிஞ்சிருக்குங்க. நேற்றை விட 86.84 இந்திய ரூபாயா இருக்கு. பிரெண்ட் க்ரூடு பிளாட்டா தான் இருக்கு. 75.22 யூஎஸ் டாலரா இருக்குங்க. ஒரு பேரல் 159 லிட்டர். கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா ₹20 இன்னைக்கு வந்து ஏறி இருக்குங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ₹8075 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து நிப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா நேத்து 22,500 பக்கமா க்ளோஸ் ஆச்சு இல்லையா, இன்னைக்கு பெருசா மூவ்மெண்ட் இல்லைங்க. பட் ஆஃப்டர்நூனுக்கு மேல செல்லிங் ப்ரெஷர் இருக்கலாம், இல்ல நம்ம டஃப் கொடுத்து மார்க்கெட்டை ஒரு ஃபால்ஸ் ரேலி மாதிரி மேல ஏத்தலாம். எப்பொழுதும் ஒரு டெட் கேட் பவுன்ஸாவது இருக்கும். இன்னைக்கு அதுவும் பார்க்கல. நானு நேத்து 24 பிப்ரவரி 6,280 கோடி ரூபாய் எடுத்து வெளில போயிருக்காங்க கேஷ் மார்க்கெட்ல இருந்து நேத்து மட்டும். பிப்ரவரின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 43,250 கோடி இந்திய சந்தையில இருந்து எஃப்ஐஐஸ் வித்து கேஷ் மார்க்கெட்ல இருந்து வித்து வெளில எடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில இன்னும் ஒரு 4 நாள் இருக்குங்க ட்ரேடிங் செஷன். இந்த 5 மாசம் தொடர்ந்து மார்க்கெட் டிக்ளைன் ஆகிட்டே இருக்கு இல்லையா, இது ஒரு 28 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்பதான் இப்படி கண்டினியூஸா 5 மந்த்ஸ் டிக்ளைன் ஆக போகுதுங்க. இன்னும் ஒரு 3 நாள்ல எதுவும் பெருசா மாறிடாது. இது மாதிரி ஏற்கனவே 2 தடவை நடந்திருக்குங்க. அதாவது 1990ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா 1994, 95ல கண்டினியூஸா 5 மந்த்ஸ் கீழே விழுந்திருக்கு மார்க்கெட். அப்போ ஒரு 31% கீழே இறங்கியிருக்கு பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ். அதே மாதிரி 1996ல ஒரு 5 மாசம் கண்டினியூஸா இறங்கியிருக்கு. அப்போ ஒரு 26% இறங்கியிருக்கு. பட் இப்ப அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் ஒரு 11.7% தாங்க இறங்கியிருக்கு. இப்ப இந்த ஃபால் இருக்கு இல்லையா, இந்த 11.7% அப்படின்றது கம்மி தான். பட் பாக்குறது கம்மி மாதிரி தெரியுதுங்க. பட் நிப்டி 50ல இருக்கிற நிறைய கம்பெனிஸ் 35%க்கு மேல கீழே விழுந்திருக்கு. இப்போ டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கோம், 40% பக்கமா கீழே விழுந்திருக்கு. இண்டஸ்இன் ஒரு 30%க்கு மேல கீழே விழுந்திருக்கு. இது மாதிரி நிறைய கம்பெனிஸ், ஹீரோ கீழே விழுந்திருக்கு. ஸோ இது வெளியில பாக்குறதுக்கு கம்மியா தெரியுது. பட் நீங்க அதர் செக்மெண்ட்ஸ்ல பார்த்தோம், அதர் லார்ஜ் கேப், நிப்டி 50ல இல்லாத லார்ஜ் கேப், தென் ஸ்மால் கேப், மிட் கேப்ல வந்து 50%க்கு மேலையும் விழுந்திருக்கு. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீரோ மோட்டர் கிராப். ஹீரோ மோட்டர் கிராப் நம்ம லிஸ்ட்ல இருக்குங்க. இப்பயும் நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல தான் இருக்கு. ஹீரோ மோட்டர் கிராப் உங்கள்கிட்ட ஷேர் இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு ஒரு ₹100 டிவிடெண்ட் வந்திருக்கும். ஒரு 3,800ல அது ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. யூபிஎஸ் என்ன சொன்னாங்க, 3,225 வரைக்கும் வரும்னு சொன்னாங்க. ஸோ உடனே இது வந்து டேர்ன் அரௌண்ட் ஆயிடாதுங்க. கீழே வர்றதுக்கு சான்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஒரு 3,250, 500ல ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னாலே 10 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா ஒரு ₹125 டிவிடெண்ட் கொடுக்குறான்னு வச்சுங்களேன். உங்களுக்கு 10 வருஷத்துல அதுவே ஒரு ₹1,250 உங்களுக்கு கைக்கு கிடைச்சிருங்க. ஸோ இதனாலதான் நம்ம லார்ஜ் கேப்ல போறது. பட் 10 வருஷம் இப்படியே இருக்காதுங்க. அதாவது growth இருக்கு. growthோட பெர்சன்டேஜ் தான் கம்மியா இருக்கு. ஏத்தர்ல அவங்க ஒரு சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் வச்சிருக்காங்க. தென் ஹார்லி டேவிட்சன் கூட டைப் போட்டிருக்காங்க. ஸோ எப்படியும் ஒரு 2 இயர்ஸ்ல அவங்க டர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து பயோகான்ல ஒரு செய்திங்க. பயோகானோட சப்சிடரி பயோகான் பயாலஜிக்ஸ் வந்து ஒரு புது பயோசிமிலரை வந்து லான்ச் பண்ண போறாங்க யூஎஸ்ல. இவங்க தான் ஃபர்ஸ்ட் இன் யூஎஸ் மார்க்கெட் பயோசிமிலர் லான்ச் பண்றது. எஸ் இன்டெக் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்கு ஆல்டர்னேட் அப்படின்னா ஸ்டெலாரா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்க்கு ஆல்டர்னேட்டா அந்த மெடிசினுக்கு பண்ற வேலையை இவங்க எஸ் இன்டெக் மூலமா பயோசிமிலரை வச்சு இவங்க கியூர் பண்றதுக்காக இதை யூஎஸ் மார்க்கெட்ல லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு சில பெரிய நிறுவனங்களுடைய ப்ரமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஷேர்ஸ் வந்து பிளஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இண்டஸ்இன் பேங்க்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செப்டம்பர் 2024ல 45.5% ஷேர்ஸ் வந்து பிளஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டிசம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு 5% ஷேர்ஸை பிளஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டோட்டலா டிசம்பர் 24ல 50.86% ஷேர்ஸ் வந்து பிளஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல இண்டஸ்இன் இருக்கு. அடுத்து அசோக் லைலாண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஜூன் 2024ல 22% ஷேர்ஸ் வந்து பிளஸ் பண்ணியிருந்திருக்காங்க. செப்டம்பர் 24ல 27.23% பிளஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டிசம்பர் குவார்டர்ல 30% வந்து ஷேர்ஸை பிளஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா
ஜூன் 2024ல 7.15% ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 24ல 7.7, தென் டிசம்பர் 2024ல 9.21%. ஸோ இவங்களோட ஷேர்ஸ் பிளெஜ்ட் அப்படிங்கிறது கண்டினியூஸா ஏறிக்கிட்டே இருக்குங்க. இதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ப்ரமோட்டர்ஸும் நிறைய ஷேர்ஸ் வந்து அவங்க விற்கிறாங்க அப்படின்ற சொல்லியிருந்தோம். இதெல்லாம் நம்ம குறிப்பாக பார்க்கணுங்க. அடுத்து நிஃப்டி 15 எடுத்துக்கிட்டோம்னா அதில் 50 கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அதில் 2 நிறுவனம் பிபிசிஎல் தென் பிரிட்டானியா அவங்க 2 பேரும் வெளில போகிறாங்க. அதுக்கு பதிலாக ஜொமேட்டோ, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் இந்த 2 கம்பெனியும் உள்ள வர்றாங்க. வித் எஃபெக்ட் ஃப்ரம் எப்போ அப்படின்னா மார்ச் 28, 2025 இருந்து. இப்போ பிபிசிஎல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூவேஷன் ரேஷியோ வந்து 8ங்க பிஇ. பிரிட்டானியா எடுத்துக்கிட்டோம்னா 50. ஸோ இந்த 2 கம்பெனி வந்து வெளில போகுது இல்லையா, இந்த 2 கம்பெனி வெளில போறதுனால பிபிசிஎல்ல இருந்து ஒரு பாசிவ் அவுட்ஃப்ளோ இருக்கும், ஒரு $240 மில்லியன். பிரிட்டானியாவுக்கு ஒரு $260 மில்லியன் அவுட்ஃப்ளோ இருக்குங்க. அதே மாதிரி நம்ம ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட பிஇ வந்து 100க்கு பக்கமா இருக்குங்க. ஜொமேட்டோவோட பிஇ வந்து 300க்கு பக்கமா இருக்கு. ஸோ நிஃப்டிக்குள்ள ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் 2 வரும்போது ஓவராலாவே நிஃப்டி 50யோட பிஇ கொஞ்சம் கூடிரும். ஸோ எங்கிறது எங்க கூடுது அப்படின்னா 21.1ல இருந்து 22.6க்கு கூடுதுங்க. ஸோ வேல்யூவேஷன் ஆஃப் நிஃப்டி வந்து மறுபடியும் மேலே ஏறிடும். இப்போ இந்த பாசிவ் இன்ஃப்ளோ இருக்கு இல்லையா, இப்போ ஜொமேட்டோவுக்கு ஒரு $700 மில்லியன் பாசிவ் இன்ஃப்ளோ வரும் அவங்க நிஃப்டி 50க்குள்ள உள்ள வந்தவுடனே. அதே மாதிரி ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு ஒரு $400 மில்லியன் பாசிவ் இன்ஃப்ளோ வரும். இந்த மாதிரி ஹையர் வேல்யூவேஷன்ல இருக்க ஸ்டாக்ஸ், ஹையர் பிஇ வேல்யூஸ்ல இருக்க ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்குள்ள போறது வந்து இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஓவர் வேல்யூட் கம்பெனியை அவங்க இன்டைரக்டா பை பண்ற மாதிரி ஆயிருங்க. ஸோ நம்ம வந்து பெரும்பாலும் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம், எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் போடணும் அப்படின்றவங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்களால தாங்க நம்ம அந்த சைடு போறதே இல்லை. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போறவங்களும் கவனமா இருங்க. ஜொமேட்டோவும் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸும் நீங்க வாங்க வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போறப்ப அது ஆட்டோமேட்டிக்காவே அவங்க வாங்கிடுவாங்க. அடுத்து டாடா கேபிட்டல்ல ஒரு அப்டேட்டுங்க. டாடா கேபிட்டல் வந்து ஐபிஓ அப்ரூவ் பண்ணிட்டாங்க. 23 crores ஷேர்ஸ் வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷா இஷ்யூ பண்ண போறாங்க. தென் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் கொஞ்சம் பேர் ஆஃபர் ஆஃப் சேல்ல ஷேர்ஸ் வித்துட்டு வெளில வர போறாங்க. டாடா சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 93% ஸ்டேக் வந்து இந்த டாடா கேபிட்டலுக்குள்ள வச்சிருக்காங்க. டாடா கேபிட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனி மாதிரி இருக்கும். அதற்கு கீழே 6 டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் வந்து இருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் 3 செக்மெண்ட்ஸ் வந்து பிசினஸ், ஃபினான்ஸ் பிசினஸ் பண்றவங்க. அடுத்த 3 செக்மெண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் பண்றவங்க. அந்த ஃபர்ஸ்ட் 3 செக்மெண்ட்ஸ் யார் யார் அப்படின்னா டாடா கேபிட்டல் ஃபினான்ஷியல் சர்வீஸ், டாடா கேபிட்டல் ஹவுசிங் ஃபினான்ஸ், தென் டாடா கிளீன் டெக் கேபிட்டல். இது மூணும் வந்து ஃபினான்ஷியல் பிசினஸ்க்குள்ள வருங்க. தென் செக்யூரிட்டிஸ் பிசினஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டாடா செக்யூரிட்டிஸ், தென் டாடா கேபிட்டல் சிங்கப்பூர், தென் டாடா கேபிட்டல் பிரைவேட் ஈக்விட்டி டிவிஷன். ஸோ இந்த டாடா கேபிட்டலுக்குள்ளேயே 6 டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ் இருக்குங்க. ஒரு 6 கம்பெனி உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஐபிஓ வர்றப்ப நம்மளும் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அடுத்து டாடா பிளேல ஒரு அப்டேட்டுங்க. டாடா பிளேவும் ஏர்டெல் டிஜிட்டல் டிவி இவங்க 2 பேரும் வந்து கிட்ட நெருங்கி வர்றாங்க மெர்ஜ் பண்றதுக்கு. என்ன காரணம் அப்படின்னா இந்த மார்க்கெட் டைரக்ட் டு ஹோம் பிசினஸ் இருக்கு இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரி வந்து தொடர்ந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கு. என்ன காரணம்? இந்த அமேசான் பிரைம், தென் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ், ஓடிடி சர்வீசஸ் இதெல்லாம் வந்து இந்த டிவி, தென் ஏற்கனவே நம்ம சொன்னோம் இந்த தியேட்டர் பிசினஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. அதனால இவங்க 2 பேரும் டைப் போடுறாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களோட லாஸை குறைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை தொடர்ந்து ஏர்டெல் வந்து ஆப்பிளோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா ஆப்பிள் டிவி ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ், தென் ஆப்பிள் மியூசிக் இது ரெண்டுமே ஏர்டெல் கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே இனிமே கிடைக்குங்க. எப்படின்னா இந்த ஏர்டெல் பிராட்பேண்ட் சர்வீசஸ் வச்சிருக்காங்களே அவங்களுக்கு, தென் ஏர்டெல் நெட்வொர்க் யூஸ் பண்ற எல்லாருக்குமே இந்த ஏர்டெல் டிவி பிளஸ் தென் ஏர்டெல் மியூசிக்கை அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான சர்வீஸ் கிடைக்கும். நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆகுது, தென் எஃப்ஐஎஸ் வந்து வித்துட்டு வெளில போறாங்க, இப்படி எல்லாம் பேசுறோம் இல்லையா. பட் இந்த டைரக்ட் டு ஹோம் அப்படின்ற பிசினஸ், டிவி தென் தியேட்டர் பிசினஸ் இதெல்லாம் வந்து அடி வாங்கிடுச்சுங்க. இப்போ தியேட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஃபேமிலி வந்து ஒரு 2 பேர் 3 பேர், ஒரு 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைகள் பைக்ல போறாங்கன்னு வச்சுக்கங்களேன். போறப்ப பெட்ரோல் போடுவாங்க, தென் பைக் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கொண்டு போய் மெக்கானிக் ஷாப்ல விட்டுட்டு தியேட்டருக்கு போவாங்க. தியேட்டருக்கு போயிட்டு அங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க. இதுல இவங்க ஒரு குடும்பம் வந்து தியேட்டருக்கு போறதுல இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், இவ்வளவு காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்ப ஒரே அடியா ஒரு டிவியில போடுறாங்க, நெட் ஆன் பண்றாங்க, 4 பேரும் ஒன்னா உட்காந்து பாக்குறாங்க. இவங்க ஸ்பெண்டிங் அப்படின்றது இல்லாம போயிருது. அதாவது வெளியில இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லைன்னு இல்லைங்க, இந்த எக்கனாமி டெவலப் ஆகுறதுக்கு இந்த ஸ்பெண்டிங் வந்து இல்லாம போயிடுது. இது ஒரு பக்கத்து இருக்கு, எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகுறதுக்கு இதுவும் காரணம். பட் இந்த எஃப்ஐஐஸ் வந்து பணத்தை எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்றோம் இல்லையா, இந்த சினாரியாவை எடுத்துக்கங்க. நம்ம டைரக்டா அமேசான் பிரைம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறோம். டைரக்டா நம்ம வந்து அதுக்கு $499 $500 பணம் கட்டுறோம். அது நேரம் அங்கதானே போகுது. இங்க உள்ள தியேட்டர் உரிமையாளர்களுக்கு, அங்க வெளில வச்சிருக்கிற கடை, சின்ன சின்ன கடையில பொட்டி கடை வச்சிருக்கிறவனுக்கு, தென் மெக்கானிக் ஷாப்ல, தென் பெட்ரோல் போடுறது, இது எல்லாமே அடிவாங்கும். ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னா நான் இந்த எடுத்துக்காட்டுக்கு இந்த ஒரு பிசினஸ் மட்டும் சொன்னேங்க. இது மாதிரி
இந்த எக்கனாமிக் ஸ்லோ டவுன் வந்து இந்த டிஜிட்டலைசேஷனும் ஒரு முக்கியமான காரணம் வகிக்குது அப்படின்றதுக்காக சொன்னேன். அதே மாதிரி தாங்க ஏர்டெல்லும் ஆப்பிளும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போடுறாங்கன்னா நம்மள்ட்ட வாங்கி கொஞ்சம் பணத்தை அப்படியே ஆப்பிள் நிறுவனத்துக்கு கொடுப்பாங்க. ஸோ எக்கனாமி வந்து ரெக்கவரி ஆகுறது அப்படின்றது இட் வுட் டேக் லாங்கர் தென் எக்ஸ்பெக்டட் டைம் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அடுத்து யூலர் மோட்டார்ஸ்ல ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனியோட எம்டி சிஇஓ சௌரவ் குமார் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த இவி வந்து பெனட்ரேஷன் ஆகணும் அப்படின்னா இந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியம். அதனால நாங்க டாடா பவர் கம்பெனியில டாடா பவரோட சப்சிடரி டாடா பவர் ரினியூபிள்ஸ் அப்படின்ற கம்பெனியோட ஒரு எம்ஓயு சைன் பண்றாங்க. அவங்க எதற்கு அப்படின்னா அவங்களோட டூ வீலர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை டாடா பவர் ரினியூபிள்ஸ் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆக்சஸ்க்காக அவங்க இந்த எம்ஓயு சைன் பண்றாங்க. அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க ஸ்மார்ட் கார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ண போறாங்களாங்க. டாடா பவர்ல சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்ல அவங்க வந்து சார்ஜிங் ஆக்சஸ் எடுத்துக்கலாம். அடுத்து டாடா கம்யூனிகேஷன்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. டாடா கம்யூனிகேஷன்ஸ் ஒரு 465 கோடி ரூபாய் ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ண போறாங்க த்ரூ கமர்ஷியல் பேப்பர்ஸ். டாடா கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் நேத்து அது ஒரு 52 வீக் லோக்கு வந்துருச்சுங்க. இப்பயும் வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு 36. நம்மளோட வேல்யூவேஷன் ரேஞ்சுக்குள்ள வந்தாலும் கூட இந்த கம்யூனிகேஷன் செக்டார்ல இருக்கிற ஸ்டாக் சைடு நம்ம போக மாட்டோம். அது டாடா குழுமமாக இருந்தாலும் நாளைக்கு டாடா ஏர்லைன்ஸ் வந்தாலும் நம்ம அந்த சைடு போக மாட்டோம். அடுத்து வாட்ச் லிஸ்ட்ல ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேங்க. அதாவது டாடா பவர் கம்பெனி 29 கிட்டே அப்படியே சுத்துதுங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 25 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபெடரல் பேங்க் பிரைஸ் டு புக் 1.5 கீழே 1.25 to 1.3 சுத்திட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் இன்னும் கரெக்டானா நம்ம வந்து என்டர் ஆக சான்ஸ் கிடைக்கும். சிப்லா பி வந்து 23ல இருக்கு. 20க்கு கீழே அது வர்றப்ப நம்ம அதையும் லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். இந்த ஐசிஐசிஐ லம்பார்ட் பி வந்து 34ல இருக்கு. சூப்பரான கம்பெனி. 30 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் இன்னும் இறங்குறதுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 21,800க்கு எனக்கு தெரிஞ்சே நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு பயங்கரமா ஒரு 1000 பாயிண்ட் டவுன் ஆனிச்சு இல்லையா? ஸோ அந்த லோயஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் வருமோ அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகம் இருக்கு. அடுத்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ஹெல்த் பத்தி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருக்கு. 100 கிட்ட இருக்கு பிஇ. ஸோ தயவு செய்து அந்த சைடு நம்ம போக வேணாம். அடுத்து இந்த மணப்புரமோட ஓனர்ஷிப் மாறிடுச்சுன்னா நம்ம வந்து அதை வித்துட்டு வெளில வந்துடுறாதா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிலாம் கிடையாதுங்க. பெயின் கேபிட்டலும் நல்ல நிறுவனம் தான். அவங்க வந்து ஒரு கண்ட்ரோலிங் ஸ்டேக் 50%, 46% வரைக்கும் எடுத்து அவங்க பயங்கரமா நாடு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ண போறாங்க. அது நம்மளுக்கு நல்ல செய்தி தான். அடுத்து பாஷ் நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு சொந்தமாவே அந்த நிறுவனத்தை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய மாணவர்கள் சிலரும் அங்க ஒர்க் பண்றாங்க. பட் ஓவர் வேல்யூடா இருக்குங்க. பிஇ வந்து 39ல இருக்கு. இது அப்படியே பாதியா குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை பார்க்கலாங்க. ப்ரொமோட்டர் ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர், டெட் டு ஈக்விட்டி கிடையாது. கடைசி ஒரு வருஷத்துல -4% எந்த பெர்ஃபார்மன்ஸும் நம்மளுக்கு இல்லை, ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஸோ பாஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோ காம்பனன்ட் மேனுஃபேக்சர்ஸ்ங்க. அதே ஆட்டோ காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல மதர்சன் இன்டர்நேஷனல், சாம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் அவங்க வந்து பிஇ 20 கிட்ட வந்துட்டாங்க. அவங்களும் ஆட்டோ காம்பனன்ட் மேனுஃபேக்சர்ஸ் தான். பட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2023ல 64.78% இருந்திருக்குங்க. தொடர்ந்து அவங்க வித்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. டிசம்பர் 24ல 58.18% அந்த ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது 200க்கு மேல போயிட்டு இப்போ 125 கிட்ட இருக்கு. ப்ரொமோட்டர் ஷேர்ஸ் பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க 2.42%, டெட் டு ஈக்விட்டி 0.66 இருக்குங்க. ஸோ இன்னும் கீழே வந்தா நம்ம இதை பார்ப்போம். பிஇ 20 தான். பட் இன்னும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆட்டோ காம்பனன்ட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஹீரோவை கன்சிடர் பண்ணி வச்சிருக்கோம். ஹீரோல ஏற்கனவே ராக்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒன்று உள்ள இருக்கு. அதனால நம்ம தனியா இதுக்குள்ள போகணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. அடுத்து எப்படி வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணுவீங்க, எப்படி வந்து ஒரு ஸ்டாக் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் தாங்க. அந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா, எத்தனை வருஷமா அந்த பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோ மோட்டர் டாப் எடுத்தோம்னா 50 வருஷத்துக்கு மேல அவங்க பிசினஸ் பண்றாங்க. சைக்கிள்ல இருந்து அவங்க ஆரம்பிச்சாங்க. தென் ஹோண்டாவோட பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. தென் பயங்கரமா புது மாடல்லாம் கொண்டு வந்து அந்த ஹோண்டாவோட போட்ட இந்த ஸ்பிளெண்டர் மாடல் இன்னமும் நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு. தென் 2011ல ஹோண்டா ஹீரோ 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தனியா மேலே ஏறி வந்தாங்க. தென் ஏத்தர்ல இப்போ ஒரு சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் வந்து அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. ஹார்லி டேவிட்சன் கூட டைப் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து தொடர்ந்து இந்த பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுவாங்க. தென் இந்த செக்டார் ஆட்டோ செக்டார் அப்படிங்கிறது டூ வீலர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் டூ வீலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து இதுக்கு இருக்கு. நல்ல ப்ரொமோட்டர், தென் நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு. தென் வேல்யூவேஷன்ஸ் பார்க்கணுங்க. பிஇ வந்து அட்லீஸ்ட் 30 கீழேயாவது இருக்கணும். இப்போ பிஇ வந்து ஹீரோ மோட்டர் டாப் எடுத்துட்டோம்னா 20 கிட்ட இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து தாங்க நம்ம வந்து ஒரு செக்டார் இல்லை ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம பிடிப்போம். ஸோ இதெல்லாம் தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.